வணக்கம்மா. வணக்கம் ஐயா, நான் சொன்னனே டாக்டர் அம்மா இவங்க தான். அம்மா, ஐயா இருக்காங்களே, மெட்ராஸ்ல இருக்கிற பணக்காரங்கள்ல நம்பர் 1 பெரிய தொழில் அதிபர். அப்படியா? என்ன தொழில்? அதத்தான் கேட்கப்படாது. பெரிய தொழில்னா நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியதுதான். டாக்டர் அம்மா, உண்மையிலேயே நீங்க பெரிய அதிர்ஷ்டசாலி. இல்லன்னா என்ன மாதிரி ஒரு பெரிய மனுஷன் சந்திக்க முடியுமா, அதுவும் கோவில்ல? பெரிய மனுஷன் யாரு சின்ன மனுஷன் யாரு முடிவு பண்ண வேண்டியது நாம இல்ல, அந்த தெய்வம். இருங்க டாக்டர் அம்மா, முக்கியமான விஷயம். என்ன? எல்லா பணக்காரங்களுக்கும் வர வியாதிதான். இருதயம் கொஞ்சம் மக்கர் பண்ணுது, செக்அப் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஐயாவுக்கு இருக்கிற வசதிக்கு அடுத்த பிளைன்ல லண்டன்ல போய் செக்அப் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க ரொம்ப பெரிய கைராசிக்கார டாக்டர் அம்மான்னு எல்லாரும் சொல்றாங்களே. ஏதோ என்னால உள்ளூர் டாக்டர் அம்மா உங்களுக்கு அந்த பேர் வரட்டுமே அப்படின்னு ஆஸ்பத்திரிக்கு வரதா இருக்கேன். உங்க அபிப்பிராயம் எப்படி? விரோதி கூட வியாதின்னு வந்துட்டா குணப்படுத்த வேண்டியது டாக்டரோட கடமை. என் நர்சிங் ஹோம் 24 மணி நேரமும் திறந்திருக்கு. யாரு வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம். ஏன் மாடசாமி, டாக்டர் அம்மா இந்த வயசுலயே என்ன லட்சணமா இருக்காங்க பத்தியா? ஐயோ, இந்த மாதிரி தப்பான எண்ணம் இருந்தா ஹிருதயத்தை விட்டு உடனே அழிச்சிருங்க. ஏன்? நாளைக்கு உங்க ஹிருதயத்தை அவங்க டெஸ்ட் பண்ண போறாங்க. அதுல ஏடா கூடமா எக்ஸ்ரே மாதிரி தெரிய போகுது. மிஸ்டர் மாணிக்கம், உங்க இதயத்துல ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டிருக்கு. அதை ஆபரேஷன் பண்ணி தான் குணப்படுத்தணும். அடுத்த வெள்ளிக்கிழமை ஆபரேஷன் வச்சுக்கலாம். இன்னைக்கு அட்மிட் ஆயிடுங்க. எல்லாம் ரெடியா இருக்கா? எஸ் டாக்டர். இதோ வந்துட்டேன். டாக்டர் ராஜேஸ்வரி பெரிய மனிதர் மாணிக்கத்தை கொடூரமான முறையில் கொலை செய்திருக்கிறார் என்பது நேரில் கண்ட சாட்சியங்கள் மூலம் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபணமாகிறது. கொலை நடந்தது பற்றி தனக்கு ஒன்றுமே தெரியாது என்று டாக்டர் ராஜேஸ்வரி மறுத்த போதிலும் அவர் மனநிலை தவறியவர் அல்ல என்பது மருத்துவ பரிசோதனையில் தெளிவாகிறது. எனவே குற்றவாளி ஒரு பெண்ணாக இருப்பதை கருத்தில் கொண்டு இபிகோ 302வது செக்ஷன் படி டாக்டர் ராஜேஸ்வரிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். அம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீயே மறுபிறவி எடுத்து வந்த மாதிரி அந்த டாக்டர் அம்மா என் கண்ணுக்கு தெரிஞ்சா. அப்படிப்பட்டவ இன்னைக்கு ஒரு கொலகாரியா நிக்கிறாளே. உன்னையே இஷ்ட தெய்வமா வணங்குற அந்த ஆத்மாவுக்குள்ள ஒரு துஷ்ட சக்தி எப்படி நுழைஞ்சிருக்க முடியும்? சொல்லுமா, சொல்லு. அது என்னவோம்மா, உன்னோட பக்த ராஜேஸ்வரி ஜெயில்ல கஷ்டப்படுறது மகா பாவம். இதுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் உன்னாலதாம்மா ஏற்படணும். வா மகளே, வா. நீதி கேட்டு நீ என் ஆலயம் தேடி வருவாய் என்பதை நான் அறிவேன். மகளே, காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. உயிர்களை காப்பாற்ற வேண்டிய உன் கையால் ஒரு கொலை நடந்ததற்கும் இன்று நீ கூண்டு கிளியாய் கிடப்பதற்கும் ஒரு புனிதமான காரணம் உண்டு. காலம் வரும், அந்த காரணம் உனக்கும் ஊருக்கும் தெரிய வரும். அம்மா, எந்த தண்டனையா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா தினமும் சன்னதிக்கு வந்து உனக்கு நடக்கிற அபிஷேகமும் ஆராதனையும் கண் குளிர பார்க்க முடியாதபடி செஞ்சுட்டியே, இதத்தான் என்னால தாங்கிக்க முடியல.
நீ ஏன் மகளே என்னை தேடி வர வேண்டும்? இருந்த இடத்திலிருந்தே என்னை பூஜித்த வாயிலார் நாயனாரின் இதயத்தில் நான் காட்சியளித்ததைப் போல உள்ளன்போடு என்னை நினைத்தார். உன்னை தேடி நானே வருவேன் மகளே, நானே வருவேன். அம்மா, குற்றவாளிங்க இருக்கிற இந்த ஜெயிலையே கோவிலாக்கிட்டீங்களே. இருந்த இடத்துல இருந்தே தெய்வ திருக்கோயில் பூஜையை தரிசிக்கிற பாக்கியம் அடைஞ்ச நீங்க சாதாரண மனித பிறவியே இல்ல, அந்த சர்வேஸ்வரியின் அருள் பெற்ற சத்திய திருவுருவம். டாக்டர், இது உங்க வீடு இல்ல, ஜெயில். நடுராத்திரில கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம என்னது நியூசன்ஸ்? மன்னிச்சிடுங்க சார். நாள் தவறாம கற்பகாம்பாள் கோயிலுக்கு போய் அம்பாள் தரிசனம் பண்றது பழக்கம். அந்த நினைச்சிலேயே என்ன அறியாம பாடிட்டேன். பக்திங்கிற பேர்ல இப்படி நீங்க பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறத நான் கொஞ்சம் கூட அனுமதிக்க மாட்டேன். ஜெயில சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அதை மீறி நடக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க கடுமையா தண்டிக்கப்படுவாங்க. பி கேர்ஃபுல். அனுமதி இல்லாம ஜெயிலுக்குள்ள, அதுவும் ராத்திரில வர்றது மன்னிக்க முடியாத குற்றம். என் மனைவிங்கிற ஒரே அந்தஸ்தை வச்சுக்கிட்டு நீ திரும்ப வந்து நடக்கிறத வேற. Get out! ஐயா, நீங்க கோயில் பிரசாதத்தை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். தினமும் அம்மன் சன்னிதானத்துல நின்னுண்டு ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு இந்த குங்கும பிரசாதம் தர்றேன். ஆனா ஒரு சிலருக்கு கொடுக்கும் போது மட்டும்தான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ராஜேஸ்வரி, அது என்னமோ 2 நாளா நேக்கு நிம்மதியே கிடைக்கல. அதுதான் பிரசாதத்தை எடுத்துட்டு இங்க வந்துட்டேன். இத வாங்கிக்கம்மா. அந்த கற்பகாம்பாளே உங்க ரூபத்துல வந்தா நினைக்கிறேன். இதை விட எனக்கு வேற என்ன பிராப்தம் வேணும்?